ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிறுசஹா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ். புலாவ் செய்கிறதுக்கு நான் இங்கே 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு 5 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த அரிசியை ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு 4 கப்பு தேங்காய் பாலும் 2 கப்பு தண்ணியும் சேர்க்குறேன். இந்த தேங்காய் பால் வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் பால் எல்லா பாலும் சேர்த்து தான் 4 கப்பு. பார்த்தாலே தெரியும் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். தேங்காய் பாலில் ஊற வைக்கும்போது புலாவ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அப்புறம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே ரிச்சாக இருக்கும். இதை நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு 1/4 கப்பு நெய் இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கோங்க. நெய் உருகி சூடானதுக்கப்புறம் இதில் 4 ஏலக்காய், ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நெய்யில் லேசாக வதக்கிக்கலாம். அப்போதான் நம்மளோட புலாவ் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் இதில் 15லேருந்து 20 முந்திரி பருப்பு, அப்புறம் காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ இதை முந்திரியோட நிறம் லேசாக மாறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். முந்திரியோட நிறம் மாறினதுக்கப்புறம் நான் இதில் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக நம்ம வதக்கக்கூடாது. லேசாக வெங்காயம் வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம புலாவ் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இல்லைனா கலர் கொஞ்சம் மாறி போயிடும். வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் 1 கப்பு கேரட், 3/4 கப்பு பீன்ஸ், 1 கப்பு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். காய்கறி லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புதினா இலை, உப்பு சேர்த்து லேசாக கலந்து விட்டால் போதும். இப்போ இதில் நம்ம ஊற வச்ச அரிசியோட தேங்காய் பாலையும் சேர்த்து இதில் நம்ம சேர்க்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டி தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாம். நமக்கு இந்த தண்ணியே போதும். தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு சமைக்கணும். நம்மளோட அரிசி வெந்து வரும்போது நம்மளுக்கு மேலே சாதம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி நிற்கும். அப்புறம் சாதம் ஒரு 60% வெந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பழைய டவா வச்சு அதுக்கு மேலே நம்மளோட புலாவ் சமைக்கக்கூடிய பாத்திரத்தையும் அதில் வச்சு ஒரு அலுமினியம் ஃபாயிலால் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம மூடியை நல்லா டைட்டாக போட்டுடணும். போட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இதை வச்சு நம்ம சமைச்சு எடுக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே பாருங்க, ரைஸ்லாம் என்ன அழகாக வெந்து அவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. புலாவோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் இப்போ இந்த புலாவை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நான் திரும்ப உங்ககிட்ட காணிக்கிறேன். இப்போ பாருங்க, புலாவ் நல்லா ஆறிடுச்சு. ஆனாலும் சாதம் அவ்வளவு ஃப்ளஃபியாக நம்மளுக்கு ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக இருக்குது பாருங்க. இந்த புலாவ் நம்ம நல்ல காரசாரமான கிரேவிஸ் கூடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறுனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த புலாவ் வந்து நல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.